சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மீனராசியில பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாசம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதம் கிரக நிலைகள் திருக்கணிதப்படி எப்படி இருக்கு, அந்த கிரகத்தால் நமக்கு நன்மைகள்லாம் தீமைகள்லாம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், அதுல இருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாப்பது, என்ன மாதிரியான வழிபாடு, இதான் இப்ப சுருக்கமா பார்க்கணும். முதல்ல உங்க ராசியில ராகு பகவான் கோச்சாரத்துல சஞ்சரிச்சிட்டு இருக்க. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் மக்கரகதியில இருக்க. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் மக்கரகதியில இருக்க. 7ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல புதன், 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல சனி பகவான். இதுதான் இந்த மாதம் ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இடையில இந்த மாதம் 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11 இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு உங்க ராசிக்கு வந்துடுறாரு. 20ஆம் தேதி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றார். இவங்க இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையில இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல உங்க ராசியிலே ராகு பகவான் இருக்கார். ஒரு சனிவுடைய நட்சத்திரத்துல இருக்கார். ராகு அப்படின்னாலே பாம்பு, அதுலயும் சனிவுடைய நட்சத்திரத்துல இருக்கார். இந்த மாதம் உங்க கையில ஏதாவது பணம் இருந்தால் முதலீடு பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். 12ஆம் இடத்துல சனி, அவரோட சுக்கிரன் 13ஆம் தேதி வர்றார். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குறிப்பா 13ஆம் தேதிக்கு மேல மனைவிக்கு தேவையற்ற செலவினங்கள், இதெல்லாமே இந்த மாதம் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மாதம் சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிற. நீங்க உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில நிக்குமானா, நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு. அதுக்கு ஏதாவது நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. இந்த காலங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்க. 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி. ஆரம்பத்துல நிறைய முயற்சிகள் பண்ணால் கூட உங்களுடைய அந்த 3ஆம் வீட்டுக்குரியவர் சுக்கிரனும் இந்த மாதம் 13ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஒரு பக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய தைரியம், தன்னம்பிக்கை பெரிய லெவல்ல இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த தைரியம், தன்னம்பிக்கையை செயல்படுத்துவதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை. அதனால இந்த மாதம் எல்லா விஷயத்திலையும் பொறுமை, நிதானமாக இருக்க, அடக்கி வாசிங்க. அதே சமயத்துல 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்க மீண்டு வருவதற்கு இறைவன் யாரையாவது உங்களுக்கு அனுப்புவார். எதுவும் இந்த மாதம் இருக்கு. ஆக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமா வரலன்னு வருத்தப்படாதீங்க. 13ஆம் தேதி வரைக்கும் நன்மைகள் உண்டு. அதுக்கப்புறம் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். இந்த காலங்களில் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இது அத்தனையும் இருக்கு. நம்மளால என்னுடைய சொத்துக்கள் எதுவும் விற்கல, செயலாகல அப்படிங்கிறவங்களுக்கு இது மார்கழி மாதமாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்ரகதியில இருக்கார். 5ஆம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம், உங்களை அறியாத என்டர்டைன்மெண்ட். ஆக இந்த மாதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், ஆன்மீகமான விஷயங்கள்ல ஈடுபாடு அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு. இந்த மாதத்துல உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிற. 6 சூரியன் 10ஆம் இடத்துல இருக்க. 10ஆம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷனல், 6ஆம் இடம் உங்களுடைய கரியர், சர்வீஸ். ஸோ உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் பிரமாதமாக இருக்கு. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும். யாரெல்லாம் வேலையை விட்டு வேற வேலைக்கு முயற்சி பண்றீங்களுக்கு டெஃபினட்டா வேலை இருக்கு. பார்க்கிற வேலையை விட்டு தூக்கினவங்களுக்கும் வேலைக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு வயசாயிருச்சு, வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தெரியல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்கு. உங்கள் வயதுக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம் கண்டிப்பா இருக்கு. பட் அதே சமயத்துல நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷன்ல பெரிய அளவுல நீங்க முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பா மீனராசியில பிறந்த உங்களுக்கு உங்க சர்வீஸ் பெரிய சூரியன் 10ல இருக்கிறது. யாரெல்லாம் பெரிய லெவல்ல நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம், பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம், இனி எம்என்சில ஒர்க் பண்ணலாம். எதுல இருந்தாலும் உங்களுடைய கரியர்ல நீங்க என்ன ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா உண்டு. எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருந்தது. இப்போ உங்களுடைய உழைப்பு உங்களுக்கே அந்தஸ்தையும் புகழையும் கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும்.
எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலையில ப்ரொமோஷன் இருக்கு, இன்க்ரிமெண்ட் இருக்கு, இன்சென்டிவ் இருக்கு, அது அத்தனையும் இருக்கு, கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. ஏதாவது டிஸ்பியூட் இருக்கு, வழக்கு இருக்குன்னா வழக்குகள்ல ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள், நல்ல வேலையாட்கள், ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம், இதுவும் இந்த மாதம் இருக்கு. ஏன்னா உங்களுடைய இளமடத்துல கேது பகவான் இருக்க. ஸோ உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவா இருக்கு. பட் அதே சமயத்துல உங்களுடைய பிசினஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல உங்களுடைய பிசினஸ் நல்லா இருக்கும். அதுல யாரெல்லாம் நீங்க பிசினஸை பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்றீங்க, அல்லது பெரிய லெவல்ல விரிவுபடுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிரான்ச்சஸ் ஓபன் பண்றீங்க, அல்லது வெவ்வேறு ஊர்களில் உங்களுடைய பிசினஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதம் பரவாயில்ல. அதுல யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த மாதம் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. வந்தாலும் பிரயோஜனமாக இருக்காது. இதெல்லாமே இந்த மாதம் இருக்கு. குறிப்பா நான் பாஸ்போர்ட்டுக்கு விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல புதன் 20ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருப்பார். யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் என்னுடைய ப்ரொஃபஷன்ல சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறேன், கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன், வேற கம்பெனியை பார்த்துட்டு இந்த கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. குறிப்பா 20ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வருவார். சூரியன் அங்க இருக்கார். 10 கவர்மெண்டால் காரியம் தான் நடக்கும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். பெரிய லெவல்ல என்னுடைய பிசினஸ்ல நான் முதலே சொன்னேன், ஒரு தொழில் முனைவோரா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆண்டர்பிரனரா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரிய லெவல்ல நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்கு. அதே உங்களுடைய 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். பெண்களால் சகாயம், ஆதாயம் உண்டு. அது மட்டும் இல்ல, பெண் நண்பர்களால் நன்மைகள் உண்டு. உங்களுக்கு மூத்த சகோதரி அக்கா இருந்தாங்கன்னா அக்காவால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி சுக்கிரன். அப்படி இருந்தாலே உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும் நினைக்கிறவங்க தாராளமா பண்ணலாம். ஸோ இந்த மாதத்துல யாரெல்லாம் இன்வென்ஷன் கண்டுபிடிப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணுங்க. யாரெல்லாம் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிரீன் கார்டுக்கு, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்க இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதத்துல நீங்க உங்களுடைய லாங் ஜேர்னி போறதுக்கான வாய்ப்புகள், எதிர்பாராத பயணத்தால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதத்துல நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணாலுமே நார்மலா தான் இருந்துட்டு இருக்கு. சில விஷயங்களை முதல்ல செய்யுங்க, சில விஷயங்களை யோசிச்சு செய்யுங்க. இது ரொம்ப முன்னது நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே நீங்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க, பைரவருடைய வழிபாடு, குறிப்பாக இந்த மாதம் ஆஞ்சநேயருடைய தரிசனம், இது எல்லாவற்றுக்கும் மேலாக நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.